17 நாள் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம். டோட்டலாக 11,25,000 செலவு பண்ணியிருக்கோம். 100% சொல்கிறேன், டோட்டலாக அவங்க டாக்டர்ஸே கிடையாது. என் பேர் வினோத்குமார். சரி, ஓகே, இந்த ப்ரீத்திங் கம்ப்ளைண்டாக இருக்குது, இது என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் கேட்கும்போது ஒரு சிலர் என்னங்க, சரி பிரியம் ஹாஸ்பிட்டல் அதை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி பிரியம் ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு போகிறப்போ சிடி ஸ்கேன் எடுத்திருந்தேன் சார். அந்த சிடி ஸ்கேனில் எடுக்கும்போது என்ன சொன்னாங்க, 29 out of 40 அதோடைய செவரிட்டி ஸ்கோர் 29 out of 40 அப்படின்னு சொல்லும்போது அந்த டாக்டர்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, பிரியம் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது கம்ப்ளைண்டாக இருக்குது, நீங்கள் இமீடியட்டாக வந்து ஐசியூவில் நீங்கள் சேர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்க, இது ப்ரொசீஜர் என்ன பண்ணணும்னு நான் கேட்டதுக்கு, 1 லட்ச ரூபா அமௌண்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் கட்டணும், மெடிசன் சார்ஜஸ் எல்லாமே நீங்களே தான் பார்த்துக்கணும், நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்ன ஆப்ஷன் ஃபஸ்ட்டு அதுதாங்க. சொன்னதுக்கு 1 லட்ச ரூபா அமௌண்ட்டு நாங்கள் வந்து ரிசப்ஷனில் கட்டிட்டேங்க. கட்டிட்டு மறுபடியும் ஓகே மெடிசன் சார்ஜஸ் நாங்கள் பார்த்துக்கணும் சொன்னது. அன்றைக்கி ஈவினிங் கட்டின ஈவினிங்கே என்ன பண்ணாங்கன்னா, 65,000 இன்ஜெக்ஷன் நீங்கள் போட்டாகணும், அந்த இன்ஜெக்ஷன் போட்டால் தான் கொஞ்சம் ப்ரீத்திங் இன்னைக்கு கொஞ்சம் நார்மலாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த இன்ஜெக்ஷனும் நாங்கள் 2 இன்ஜெக்ஷன் வாங்கி அந்த 65,000 கொடுத்தங்க. கொடுத்துட்டு மறுபடியும் அடுத்த நாள் 4ஆம் தேதி காலையில் 14,800 ஒரு இன்ஜெக்ஷன் போடணும்னு சொன்னாங்க. எது சார், நேற்று தான் வாங்கி கொடுத்தோம், அது இன்னைக்கு எதுக்கு சார் கேட்டது, இல்லை இதுவும் போட்டோம்னு சொன்னால் அதையும் நாங்கள் வாங்கி கொடுத்தோங்க. எப்படி இருக்கான்னு கேட்டால் சொல்ல மாட்டேன்றாங்க, எதையும் சொல்ல மாட்டேன்றாங்க. மறுபடியும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டால் ரிசப்ஷன்லேருந்து எங்ககிட்ட பதில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நல்லா இருக்காருங்க, நார்மலாக இருக்காருங்க. ரிசப்ஷனில் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்துட்டு இப்படி நல்லா இருக்காரு, நார்மலாக இருக்காரு, ஐசியூலேருந்து ரிப்போர்ட் வந்துருக்கு, ரிசப்ஷன்லேருந்து பதில் சொல்கிறாங்க. டாக்டர்ஸ் யாருமே கிடையாதுங்க. கேட்டால் வந்து நாங்கள் தான் ஒன்றும் பிரச்சனை நார்மலாக, நாங்கள் என்ன பண்ணுறது, கொண்டுட்டு போய் சேர்த்திட்டோம், என்ன பதில் அவங்க சொல்கிறாங்களோ அதை தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணோம். ஒரு 1 வீக் அப்புறம் என்ன பண்ணாங்க, ஒருத்தர் வந்து எங்ககிட்ட டாக்டர்னு சொல்கிறாங்க, பட் அந்த டாக்டராக என்னன்னு தெரியல. அவர் வந்து என்கிட்ட என்ன சொல்கிறாரு, 1,20,000 அவர் 2 இன்ஜெக்ஷன், ஒரு இன்ஜெக்ஷன் 60,000, அந்த இன்ஜெக்ஷன் நீங்கள் போட்டிங்கன்னா தான் ஒரு டோட்டலாக அந்த ப்ரீத் கொஞ்சம் கண்ட்ரோல் நல்லா வரும், பழைய நிலைமைக்கு கொஞ்சம் இது வரும், நீங்கள் அந்த ப்ரீத்திங்க்கு இதாகும், அதனால் அந்த இன்ஜெக்ஷன் போடுங்கன்னு சொன்னாங்க. சரி ஓகேங்கன்னு சொல்லிட்டு 1,20,000 மெடிசனுக்கு பில்லு கிடைக்குமான்னு கேட்டால் பில்லெல்லாம் கிடைக்காதுங்க. அது இந்த நம்ம மெடிக்கல்லே கிடையாது, அதாவது பிரியம் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல்லே கிடையாது, சேலத்தில் எங்கேயுமே கிடையாது, சென்னையில் தான் இருக்குது. அவருடைய கான்டாக்ட் நம்பர் நாங்களே தரோம், அவர்கிட்ட பேசுங்க, பேசி நீங்கள் அந்த மெடிசன் வாங்கிக்காங்க, இன்ஜெக்ஷன் வாங்கிக்காங்கன்னு சொன்னாங்க. சரி ஓகேங்க, அந்த இன்ஜெக்ஷன் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த இன்ஜெக்ஷன் கேட்டால் அவங்களே கான்டாக்ட் நம்பர் கொடுத்தாங்க. அந்த கான்டாக்ட் நம்பருக்கு அவருக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் அவர்கிட்ட கேட்டதுக்கு, எனக்கு பாதி அமௌண்ட் அக்கௌண்ட்லேயும் பாதி அமௌண்ட் கையிலையும் கொடுங்க, அப்போ தான் மெடிசன் கொடுப்போம். சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, அர்ஜென்ட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல, ஓகேன்னு சொல்லிட்டு அதே அவர் சொன்ன ப்ரொசீஜர்லேயே நாங்கள் பண்ணோம். பண்ணிவிட்டு மறுபடியும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த மெடிசன் அன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு எங்களுக்கு மெடிசன் கைக்கு வந்துருச்சு. 1,26,000 டெலிவரி சார்ஜஸோட வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேன்னு சொல்லி அந்த அமௌண்ட்டும் கட்டிட்டேன், அதுக்கு பில்லும் கிடையாது, பிளாக்ல தான் கிடைக்குன்னு சொல்லி அவங்களே சொன்னாங்க. ஓகேன்னு பண்ணிட்டோம். 17 நாள் ஐசியூவில் இருந்திருக்காரு. 17 நாள் ஐசியூவில் இருந்ததுக்கு O2 சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 19,000 போட்டு 95,000 ப்ளஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க 17 நாளைக்கு. அது இல்லாத பார்த்தீங்கன்னா ஐசியூ சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக சார்ஜஸ் போட்டிருக்காங்க. ஐசியூவில் மெடிசன் சொல்லிட்டு அதுக்கு 4 லட்ச ரூபா போட்டிருக்காங்க. நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ண அன்னைக்கு நைட்டு நான் ஈவினிங் கேட்குறேன், டிஸ்சார்ஜ் பண்ண எனக்கு சம்மரி கொடுங்க, பில் காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். 7,39,000 நீங்கள் கட்டிட்டு நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிக்காங்க அப்படின்னு அவங்க வந்து எங்ககிட்ட சொல்கிறாங்க. சார் என்ன சார் இவ்வளோ பில் இருக்குது, நாங்கள் ஏற்கனவே 4 லட்ச ரூபா கட்டியிருக்கேன் சார், திடீர்னு மறுபடியும் 7,39,000 கட்ட சொல்கிறீங்க, என்ன சார் சார் அது ஏற்கனவே பிளாக்ல வாங்கினதெல்லாம் இதில் கணக்கு வைக்காதீங்க, எங்ககிட்ட என்ன மெடிசன் ஐசியூவில் இவ்வளோ மெடிசன் போட்டிருக்கோம், ஐசியூ சார்ஜஸ் O2 சார்ஜஸ் இவ்வளோ வருது, அதனால் இதுதான் கணக்கு வைக்க முடியும், பிளாக்ல வாங்குறதெல்லாம் கணக்கு வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிட்டாங்க. சரி ஓகே என்ன பண்ணுறது சார், இதை குறைக்க முடியுமான்னு கேட்டேன். 7,39,000 14,000 குறைச்சிட்டு 25 கட்டுருங்க, 7,25,000 கட்டுங்கன்னு சொன்னாங்க. சார் இல்லைங்க சார் எங்களால் இவ்வளோ கட்ட முடியாது, ஏதோ ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் எனக்கு தெரிஞ்ச மேலிடத்தில் ஒரு சிலர்கிட்ட பேசி அவங்ககிட்ட சொல்லும்போது சரி ஏதோ குறைச்சி கடைசியாக ஃபைனலாக வந்து நீங்கள் 5 லட்ச ரூபா கட்டுங்க, அவங்க உண்மையிலேயே மெடிசன் போட்டிருந்தா 2,39,000 குறைச்சிருக்க முடியுமா, அவங்க 2,39,000 குறைச்சிருக்க முடியுமா, முடியாது, ஆனால் 5 லட்ச ரூபா கட்டுங்க, கட்டிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போங்க அப்படின்னாங்க. சார் எங்ககிட்ட அவ்வளோ பணம் இல்லைங்க சார் அப்படின்னு அதுக்கும் நாங்கள் சொல்கிறோம். சொல்லிட்டு ஒரு லேண்ட் ஒன்று விற்றோம், லேண்டு விற்றதுக்கான உண்டான இதுவுமே எங்கள் டாக்குமெண்ட் எங்ககிட்டயே இருக்குது, அதையுமே நம்ம கிட்ட காட்டுறோம். அந்த லேண்டை விற்றுட்டு அதுக்கு மறுபடியும் 4,75,000 தான் எங்கள் கையில் இருந்தது. சார் 25,000 இல்லைங்க சார், இதை மட்டும் போட்டு கொடுங்க சார்னு சொல்லி நாங்கள் எவ்வளவோ கேட்குறோம், கெஞ்சுறோம், வேலைக்கே ஆகலை. 2 பேர்த்தோடைய ரிங்கையும் விற்றுட்டு டோட்டலாக எல்லாமே விற்று 25,000 கட்டிட்டு அன்னைக்கு நைட் 6 மணிக்கே வந்து 4,75,000 பணம் ரெடி பண்ணிட்டேங்க. அன்னைக்கு நைட்டு 12 மணி வரையும் 25,000 பணம் கட்டாத இருக்கிறது 12 மணி வரையும் வச்சிருந்துட்டு 12 மணிக்கு எங்களுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி விடுறாங்க. அந்த 25,000 கட்டணத்துக்கு அப்புறம் 5 லட்ச ரூபா கட்டணத்துக்கு அப்புறம் தான் டிஸ்சார்ஜ் பண்ணி விடுறாங்க. ரொம்ப மோசமாக பண்ணிட்டு இருக்காங்க. யார் டாக்டர் யார் என்னன்னு ஒன்றும் புரியல. டிஸ்சார்ஜ் பண்ணி வெளியில் வந்து அனுப்பக்குள்ள அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4 out of 40 அப்படின்னு போட்டு நார்மலாக இருக்காரு, கிளியர் ஆயிடுச்சு, க்யூர் பண்ணி அனுப்பிட்டங்கிற மாதிரி சம்மரியில் போட்டு அனுப்பியிருக்காங்க. பட் ஆனால் அவர் இன்னும் க்யூர் ஆகலை, கோவிட் மட்டும் தான் க்யூர் ஆயிருக்கு, பட் அவருடைய ப்ரீத்திங் கண்ட்ரோல் இன்னும் க்யூர் ஆகலை. ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்து தான் மறுபடியும் வெளியில் வந்தோம். வெளியில் வந்து எப்படி நாங்கள் அட்மிட் பண்ணோமா அதை விட 5% கொஞ்சம் அதிகமாக தான் இருக்காரு.
கோவிட்லேருந்து எல்லாமே மீண்டுட்டாரு. பட் ப்ரீத்திங் கண்ட்ரோல் மீளவே இல்லை. 17 நாள் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தோம் சார். டோட்டலாக 11,25,000 செலவு பண்ணியிருக்கோம். 100% சொல்கிறேன், அவங்க இருந்த டாக்டர்ஸ் யாருமே பயிற்சி பெற்று வந்தாங்களா, பயிற்சி பெறாதவனா, ஆனால் டோட்டலாக அவங்க டாக்டர்ஸே கிடையாது. இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மாவட்ட கலெக்டர்கிட்டையும் வந்து நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துருக்கோங்க. சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கிட்டையும் கொடுத்துலான்னு சொல்லியிருக்கோம். சுகாதாரத்துறைக்கிட்டையும் கொடுத்துருக்கோங்க. அப்புறம் வந்து சிஎம் செல்லுக்கு அனுப்பலான்னு சொல்லியிருக்கேன் சார். ஆமாம், இது வந்து தயவு செய்து சொல்கிறேன், நாங்கள் எங்களை மாதிரி வேறு யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இது நான் எல்லா நியூஸ்க்கும் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து முழு விசாரணை பண்ணி எங்களுக்கு நாங்கள் பல கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த ஒரு 10 நாளாகவே பல கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதனால் வந்து பணம் என்னமோ போயிட்டு போகுது, அது வேறு விஷயங்க. இது மாதிரி வேறு யாரும் பாதிக்கப்படக்கூடாது. இது என்னன்னு சொல்லி பார்த்து நீங்கள் கொஞ்சம் தீர்வு பண்ணி கொடுக்குங்க.